மும்பை டாஸ் ஜெயிச்சுன்னா அவங்களும் சேசிங் தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விஷுவல்ஸ் நாங்க டிவில காமிச்சோம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது டாஸ்ல ஹார்திக் பாண்டியா தோத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு டாஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணாரு. அவர் நினைக்கிறது விழுதா இல்லையான்னு. சோ டாஸ்ல வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு சாதகமா போகாதது ஒருவேளை ஃபேக்டரா இருக்கும்னு நினைச்சோம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடாம சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட மேபி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். பட் 180 இந்த மாதிரி பிட்ச்ல பயங்கரங்க. சூரியகுமார் யாதவ் நமந்தீரும் அந்த கடைசி 2 ஓவர் தான் டிஃபைன் பண்ணிச்சு. சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருந்திருப்பாரு. அந்த 25-30 ரன்ஸ் வந்து எவ்ரி மேட்ச்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நின்னுட்டாரு. இந்த பிச்சை பத்தி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால ஃபர்ஸ்டே வந்து அதை முடிவு பண்ணி அந்த இன்னிங்ஸை கொண்டு போயிட்டாரோ. கடைசி இன்னிங்ஸை கொண்டு போறது மட்டும் இல்ல ஸ்ரீராம், அவர் ஆடின ஷாட்ஸ் பாருங்க. வழக்கமா சூரியகுமார் யாதவ் வந்த உடனே சீமர்ஸை வந்து பின்னாடி அடிப்பார். ஃபைன் லெக் மேல, கீப்பர் தலைக்கு மேல, தேர்ட் மேன் மேல அடிக்கிற ஷாட்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை அவர் அந்த ஷாட்ஸுக்கே போகல. ஃபுல் இன்னிங்ஸ்ல பாருங்க எதிரடி தான் அடிச்சாரு. சோ பிச்சை வந்து அவர் புரிஞ்சு வச்சுட்டாரு. ஸ்பின்னர்ஸ் கட் ஷாட் விட்டு கொடுத்தாங்கன்னா கட் ஷாட் நேச்சுரல் தான். ஸ்வீப் ஷாட் நிறைய விளையாடினாரு. எல்லாமே ஃபீல்டர் கையில போயிட்டு இருந்துச்சு. ஸ்வீப் வந்து அவரோட பவுண்டரி ஷாட். சோ அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாரு, பவுண்டரி போகலையே அந்த ஷாட்லான்னு. பட் ஸ்டில் பொறுமையா இருந்தாரு. நமந்தீர் கொடுத்த அந்த அதாவது ஃபர்ஸ்ட் திலக் வர்மா அவரோட சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் நமந்தீர் கொடுத்த அந்த 19th ஓவர், அதுக்கப்புறம் 20th ஓவர் பாத்துக்கிட்டாரு. ரெக்கார்ட் ஸ்ரீராம் 25+13 இன்னிங்ஸா தொடர்ச்சியா விளையாடி இருக்காரு. இன்டர்நேஷனல் T20 கிரிக்கெட்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்பா பவுமா மட்டும்தான் 13 அடிச்சிருக்கு, இவரும் 13. அடுத்த மேட்ச் அடிச்சா இவருக்கு தான் அந்த ரெக்கார்ட் சொந்தம். 25க்கு மேல தொடர்ந்து அடிக்கிறது.